Yeah. ஐ ஆம் ஆன் த வே. வாட் யூ மீன்? ஐ ஆம் ஆன் த வேனா எதுக்கு சொல்லுவாங்க? உங்களுக்கு தமிழ்ல எந்த ஃப்ளூயன்சி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம் இதுல. நான் வந்துகிட்டே இருக்கேன். வந்துகிட்டே இருக்கேன். நான் வழியில வந்துட்டு இருக்கேன். நான் வந்துருவேன். நெருங்கிட்டேன். நான் நெருங்கிட்டேன் அப்படிங்கிறது தான். ஐ ஆம் ஆன் த வே. இந்த வேங்கிறது இது என்ன என்ன சொல்லுது? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன சொல்லா இருக்கும் இது? வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது என்னவா இருக்கும் வே? வே. ஐ எம் ஆன் த வே. இந்த வேவ் மட்டும் எடுத்துட்டா அது என்னவா இருக்கும்? ஐனா தெரியும் ப்ரொனவுன் பிரதிபெயர் சொல். ஆங்கிறது வேர்பா இருக்க போகுது. ஆணுங்கிறது ப்ரொபோசிஷன். that determine இந்த வேங்கிறது என்னவா இருக்கும்? டிட்டர்மைன். டிட்டர்மைனா இந்த தி எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு அந்த டிட்டர்மினர் இந்த அது வராது. வே. இது பேசிக்கா என்ன பார்க்கணும்னா இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை வேர்பாவும் யூஸ் ஆகும், நவுனாவும் யூஸ் ஆகும். அது எங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டாலே அதுக்கு பின்னாடி உள்ள அது எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அது எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். வே என்னவா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வில் கம் பேக் ஹியர். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அது யோசிச்சு வச்சுக்கோங்க வே என்னவா இருக்கும்னு. நிறைய சென்டென்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். அது மூலமா அந்த கிளாரிட்டி கிடைக்கும். தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்குன்னா அந்த வார்த்தை ஒரே வார்த்தை வேர்பாவும் இருக்கும், நவுனாவும் இருக்கும். நீங்க நவுனாவும் யூஸ் பண்ணணும், வேர்பாவும் யூஸ் பண்ணணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது தான் மெயின். லுக் அட் திஸ். இது என்னது? ஐ வில் பி தேர் சூன். தமிழ்ல தமிழ்ல நான் வந்து ஸ்- சீக்கிரம் வந்துருவேன். அங்க சீக்கிரம் இருப்பேன். அங்க 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 சீக்கிரம் இருப்பேன். சீக்கிரம் இருப்பேன். சாரி சீக்கிரமே அங்க இருப்பேன். சீக்கிரமே ஐ ஆம் ஆன் த வே மாதிரி தான். நெருங்கிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஐ ஆம் தேர். இப்ப எனக்கு சொல்லுங்க, சூன்ங்கிறது என்னவா இருக்கும்? இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து 8 இருக்கு. வேர்பு, அட்வர்பு, நவுனு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குதான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. வேர்ப், அட்வர்ப், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ். ஐ வந்து சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஐ சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வராது. ஐங்கிறது ப்ரொனவுன் பிரதிபெயர் சொல். வில் பிங்கிறது 2 வேர்ப் முடிஞ்சு போச்சு. மெயின் ஆமா. வேர்ப் 2 முடிஞ்சிருச்சு. மெயின் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு. வில் வந்து சப்போர்ட்டிங், பி வந்து மெயின் வேர்ப். பி தான் மெயின் வேர்புங்க. சரி. இப்ப தேர் இருக்கு, சூன் இருக்கு. இது எப்படி பிரிப்போம்? தேர் அண்ட் சூன். தேர்னா அங்கே. இப்ப எங்கேங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லுதுன்னா அது அட்வர்ப். இப்ப தேருங்க அங்கே வந்து எங்கேங்கிறதுக்கு தானே பதில் சொல்லுது. எங்க இருப்பீங்க? அங்க ஆமா. இருப்பீங்க. ஸோ தேருங்கிறது அட்வர்ப். நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சின்ன சென்டென்ஸ் தான். அப்படியே நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கேப்சர் பண்ணிடலாம். அப்புறம் எவ்வளவு பெரிய சென்டென்ஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சூன் எப்ப 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 சீக்கிரமே. எப்ப சீக்கிரமே. எப்ப எங்க ஏன் எப்படி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னாக்க அட்வர்ப். ஏன் எங்க எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொன்னாக்க அது அட்வர்ப். இப்ப பாருங்க ஐ வில் பி தேர். ஐ வில் பி வேர். வேர் ஐ வில் பி தேர். அங்க இருப்பேன். ஐ அங்க வில் பி இருக்கேன். தேர். அப்ப தேருங்கிறது அட்வர்ப். எப்ப இருப்பேன்? சூன். சீக்கிரமே இருப்பேன். அதுவும் அட்வர்ப். அப்ப தேரும் அட்வர்ப், சூனும் அட்வர்ப். இதை நோட் பண்ணிக்கிங்களா? ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா, மெக்கானிக் பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டீங்கன்னா, அப்புறம் திருப்பி அசம்பிள் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ப்ராப்பரா பிரிக்கணும், ப்ராப்பரா அசம்பிள் பண்ணணும். அவ்வளவுதான். சோ இப்ப வேர்பா ஒரு வார்த்தை இருக்குன்னா அது வேர்பா மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. அதே வார்த்தை வேற இன்னொரு சென்டென்ஸ்ல வந்து நவுனா இருக்கும். அப்ப அது நவுனா இருக்கும். நம்ம கரெக்டா இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நமக்கு கிராமர் மூலமா போறோம் நம்ம. இப்ப ஆன் த வேக்கு பின்னாடி வருவோம். அது வேங்கிறது என்னங்கிறது நமக்கு போக போக தெரிஞ்சுட்டு பின்னாடி வரப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். எஸ் கலை இதை படிக்கிறது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன எப்படி இதை தமிழ் படுத்துவீங்க? தமிழ்ல நீங்க வழக்கு தமிழ்ல சொல்லணும். எப்படி சொல்ல? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வழக்கு தமிழ்ல எப்படி நீங்க மைண்ட்ல கொண்டு வரீங்க? இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கெட் அவ்வளவுதான். ஸ்டார்டட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்னா ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க லெட். லெட் லெட் அது ஒரு வேர்ப். பாத்தீங்களா? லெட்னா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு விடலாம். விடலாம். லெட். கெட் மெயின் வேர்ப். ஸ்டார்டட்
எங்க பார்த்தாலும் வகுப்பா இருக்க மாதிரியே தெரியுது பாத்தீங்களா? லெட் கரெக்டா. அஸ் தவிர பாக்கியெல்லாம் லெட் அஸ் கெட் ஸ்டார்டட், நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப லெட்னா என்ன நம்மளால ஆரம்பிக்க விடுங்க, நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்டார்டட், கெட் ஸ்டார்டட். இப்ப இத பாத்தீங்க, இது லெட்டும் வகுப்பு தான், கெட்டும் வகுப்பு தான், ஸ்டார்டடும் வகுப்பு தான். இந்த அஸ்ங்கிறது ப்ரொனவுன், பிரதிபெயர்ச்சொல். பிரதிபெயர்ச்சொல் ப்ரொனவுன் நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே சின்ன வாக்கியமா இருக்கும், ஈஸியா கிராமரை கேப்சர் பண்ணிடலாம் பாருங்க. சதீஷ் நம்பர் 4. Give me a moment. இது எல்லாமே டே டு டே லைஃப்ல பேசுறதுல இருந்து எடுத்தது. கிவ் மீ எ மொமெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? வடக்கு தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் படுத்தணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கூட. சொல்லணும். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். கொஞ்சம் டைம் கூட. கொஞ்சம் டைம் கூட கூட நிறைய இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சங்கிறது நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதை விட கொஞ்சம், கொஞ்சத்தோட கொஞ்சம். கிவ் மீ எ மொமெண்ட். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் கொடுங்க. கிவ் மீ. இப்பதான் முக்கியமான நம்ம ஒண்ணு பாக்குறோம். அந்த ஏ இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏ தான் டிட்டர்மைனர். டிட்டர்மைனர் மேல அங்க தி பாத்தீங்க பாத்தீங்களா? அந்த தி தான் ஆர்டிகல் டிட்டர்மைனர். இதை வச்சுதான் அதுக்கு முன்னையும் பின்னையும் பார்க்கணும். குறிப்பா அந்த டிட்டர்மைனருக்கு பின்னாடி பார்க்கணும். இப்ப ஏக்கு அப்புறம் மொமெண்ட் இருக்கு, மேல தேக்கு அப்புறம் வே இருந்தது. இந்த இடத்துலதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கிராமரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மொமெண்ட் கலை உங்களுக்கு இந்த மொமெண்ட் என்னவா இருக்கும்? என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும்? மொத்தமே 8 தான். வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், நவுனு, ப்ரொனவுனு, ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷனு, இன்டர்ஜெக்ஷன். ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது. என்னவா இருக்கலாம் அது? அது பேர் இதுக்கு போய் ஒரு பேர் சொல்றப்ப அது மிஸ்லீட் பண்ணும் நம்மள. அதனால அந்த 8ல அது இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வரும். இது பேர் பெயர்ச்சொல், நவுன்னு சொல்லுவாங்க. நவுனுக்கு பேர் இல்லையே. நம்ம சின்ன வயசுல பிளேஸ், திங், ஆளை பத்தி பேரு தான் நமக்கு தெரியும். இது என்ன மொமெண்ட்டை போய் நவுனுங்கிறாங்கன்னா ஒண்ணும் இல்லை. இது பெயர் சொல்லுங்கிறது அது பேர். அது மிஸ்லீட் பண்ற மாதிரி உள்ள வேர்டு. இது பெயர் சொல் ஒரு குவாலிட்டியை கூட குறிக்கலாம். இங்க வேங்கிறது பெயர் சொல். வழி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இங்க மொமெண்ட்னா தருணம். ஒரு தருணம் கூட இந்த எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு தருணம் நவுன். இந்த நவுனை புரிஞ்சுக்கணும். அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அப்டிராக்ட் நவுன்ல கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் இஸ், இந்த அப்டிராக்ட்னா நான் அடிக்கடி சொல்றதுதான். அப்டிராக்ட்ங்கிறது நேரடியா சொல்றது இல்லை, மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்றது. டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் அப்டிராக்ட். வேங்கிறது நவுன், பெயர் சொல். ஆனா இந்த இதுல பெயர் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இது அப்டிராக்ட் நவுன். மொமெண்ட்ங்கிறது நவுன். நவுனுக்கு முன்னாடி டிட்டர்மைனர் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம். சோ இப்ப பாக்கியெல்லாம் ரொம்ப ஈஸி. வெர்ப்னா வினைச்சொல் பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. மொமெண்ட் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்களா? மொமெண்ட் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். காங்கிரீட் நவுன் என்னன்னா, இப்போ ஒரு மாடு இருக்குன்னா அது ஒரு மாடு இருக்கு, ஆடு இருக்குன்னா காங்கிரீட். ஒரு மனிதன் இருக்கான்னா காங்கிரீட். அதை பார்க்க முடியும், தொட முடியும். இது காங்கிரீட் நவுன். அதுக்கு ஆப்போசிட் தியாகம் அப்படின்னு சொல்லணும். சாக்ரிஃபைஸும் நவுன் தான். ஆனா தியாகத்தை பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. ஆனா உணர மட்டும் முடியும். எதை மட்டும் ஃபீல் பண்ண முடியுமோ அது மொமெண்ட்னா தருணம். நம்ம பார்க்க முடியாது, ஆனா இந்த தருணத்தை உணர முடியும். ஸோ அதுதான் காங்கிரீட்டுக்கும் அப்டிராக்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப ஒண்ணு பார்க்கலாம். கிவ் மீ எ மொமெண்ட். கிவ் என்னவா இருக்கு? இந்த 8க்குள்ள ஒண்ணு சொல்லணும், அவ்வளவுதான். கிவ் என்ன? அவ்வளவுதான். மீ என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப பிரதிபலிச்சொல். ஏங்கிறது ஆர்டிகல் டிட்டர்மைனர். இந்த ஆர்டிகல் டிட்டர்மைனருக்கு இன்னொரு பேர் அட்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். எல்லா ஆர்டிகல்ஸும் அட்ஜெக்டிவ் தான். இந்த 8க்குள்ள வரலேன்னு நினைக்க வேண்டாம். இந்த 8க்குள்ள வர அட்ஜெக்டிவ் தான் இது போடுவாங்க. அட்ஜெக்டிவ்ல ஒரு உள்பிரிவு தான் இந்த டிட்டர்மைனர். மொமெண்ட் எப்படிப்பட்ட மொமெண்ட்? ஒரு மொமெண்ட்ங்கிறது என்ன? நவுனோட பண்பை குறிச்சா அட்ஜெக்டிவ், ரைட்? நவுனோட பண்பை குறிக்கிறது தான் இந்த இது அட்ஜெக்டிவ் இருக்கலாமா? எஸ். அதுக்குள்ள உள்ள சப்சரிவு தான் ஆர்டிகல். எல்லா ஆர்டிகலுமே அப்ஜெக்டிவ் தான். எல்லா டிட்டர்மைனருமே அப்ஜெக்டிவ் தான். அந்த 8க்குள்ள வர்றதுன்னு சொன்னா அப்ஜெக்டிவ் தான். இப்ப பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். இது எல்லாமே மோஸ்ட் பாப்புலர் கான்வர்சேஷன் தான். நீங்க நார்மலா டே டு டே லைஃப்ல படிக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். எஸ்,
I'll call you back. ஐ will கால் call. இப்பொழுது சொல்றேன். இப்ப ஐ என்ன? I subject. வெரி குட். சப்ஜெக்ட் அந்த 8க்குள்ள வேணும்னா ப்ரொனவுன். 8க்குள்ள Pronoun. Pronoun. Yes, yes, pronoun. வில் சப்போர்ட்டிங் verb. Supporting verb. Supporting verb. Call main verb. வெரி குட். யூ You வந்து pronoun. ப்ரொனவுன். இப்ப பேக் சொல்லுங்க பாப்போம். பேக் ஈஸி. Uh, what அது I've ஈஸி. done. இந்த டெஃபினேஷனை கொண்டு வந்துனா வந்துடும். இப்ப Yes. எப்ப கூப்பிடுறேன்? திருப்பி Adverb. Adverb. வெரி குட். எப்ப கூப்பிடுறேன்? திருப்பி கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுறேன்? திருப்பி கூப்பிடுறேன். எப்படி, ஏன், எப்பங்க சொல்றது அட்வர்ப். இந்த பாயிண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுனையும் அட்வர்பையும் கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எந்த ப்ராப்ளம் வராது. அந்த 100% அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். வெரி குட். நம்பர் 6. I'm I'm almost almost done. done. ஃபர்ஸ்ட் பிரிச்சிருங்க. அப்புறமா நீங்க தமிழ் ஐ வந்து என்னது? I Subject. வந்துட்டு சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. இங்க வந்து இது Pronoun. pronoun. ஆன் வந்து சப்போர்ட்டிங் verb. Supporting verb. டன் வந்து மெயின் verb. டன் வந்து மெயின். அப்ப ஆல்மோஸ்ட் என்னவா இருக்கும்? அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ முடிச்சிட்டேன். ஸோ நான் முடிக்கிறேன். எப்ப? ஆல்மோஸ்ட் முடிக்க Almost. Adverb. adverb. வெரி குட். எப்படி அந்த முடிக்க போறேங்கிற பண்பை குறிக்கிறது. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அந்த கிட்டத்தட்ட தான் ஆல்மோஸ்ட். வெரி குட். இப்ப வந்து அப்ப நல்லா க்ளோஸா அந்த கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்களேன். அந்த 8க்குள்ள நவுன்னா பெயர் சொல்லு நமக்கு தெரியும். காங்கிரீட் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. நவுனோட பண்பை குறிச்ச அட்ஜெக்டிவ் எப்படிப்பட்ட பண்பு பாருங்க. ஆங்கிரி மேன். மேன்னாக்க நவுனு. மேன்னா நவுனு. எப்படிப்பட்ட மனிதன்? கோபமான மனிதன். ஆங்கிரி மேன்னா அட்ஜெக்டிவ் மாதிரிதா. நவுனோட பண்பு வந்து அட்ஜெக்டிவ். அது வந்து ஆங்கிரி வந்து அட்ஜெக்டிவ். மேன் வந்து நவுன். அப்ப நவுன் நமக்கு தெரியும். இந்த நவுனை மேன்னு சொல்லிட்டு இந்த மேனுக்கு பதில் ரமேஷ்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மேன ரமேஷ்னா அது வந்து ப்ரொனவுனா மாறுது. நவுன் வந்துருச்சு, ப்ரொனவுன் வந்துருச்சு. ரைட். அட்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். டிட்டர்மினர் அந்த ஆர்டிகல் அட்ஜெக்டிவ்லாம் நமக்கு தெரியும். சப்போர்ட்டிங் verb தெரியும், மெயின் verb தெரியும். வேற என்ன நமக்கு தெரிய வேண்டியது? அட்வர்பு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். இந்த அட்வர்பை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஐ அம் ஆல்மோஸ்ட் டன். தோ முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். வந்துடுறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டேன். எஸ். Don't worry about it. டோன்ட். இதெல்லாம் டெய்லி நம்ம பேசுறதுதான். இந்த மாதிரி வாக்கியங்களை இருந்து நம்ம அதை பத்தி கவலைப்படாத. அதை பத்தி கவலைப்படாத. வெரி குட், வெரி குட். இப்போ ஒண்ணு பார்ப்போம். ஈஸியானது இட்டு. இட் வந்து சப்ஜெக்ட், அதாவது pronoun. சப்ஜெக்ட்லாம் சொல்ல வேணாம். இந்த 8க்குள்ள சொல்லுங்க. நமக்கு pronoun. ப்ரொனவுன் இட். ரைட். அதை பத்தி கவலைப்படாத. ப்ரொனவுன். அபவுட். இந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நவுனுக்கு முன்னாடியோ அதை பத்தி இப்ப கவலைப்படாத அப்படிங்கிறது தான் about. அவ்வளவுதான். பத்தி கவலைப்படாத. அதை பத்தி கவலைப்படாத. 8க்குள்ள என்னவா இருக்கும்? திருப்பி இதை படிக்கலாம். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 தான். 8க்குள்ள ஒண்ணு நீங்க இது பண்ணணும். அதை கொண்டு வர முடியுமா? about. ஒரிய ஈஸியா உள்ளது பாருங்க. ஒரினா என்ன? ஒரினா verb தானே. ரைட். ஒரி verb. ஆமா. டூ வந்து சப்போர்ட்டிங் verb, ஒரி வந்து மெயின் verb. நாட் வந்தா நாட் எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம். என்ன? டூ ஒரி, டூ நாட் ஒரி. ஒரிய மாடிஃபை பண்ணுதா? கவலைப்படாதீங்கன்னு சொல்லுதா? அப்ப அட்வர்பா? அது முடிஞ்சிருச்சா? நாட் அட்வர்ப். டூ சப்போர்ட்டிங் verb, நாட் அட்வர்ப், ஒரி வந்து மெயின் verb. முடிஞ்சிருச்சு. இட்டு ப்ரொனவுன். இந்த அபவுட் என்ன முக்கியமானது? அபவுட் என்ன? வாக்கியத்தை டோன்ட் வரிங்கிற ஒரு பகுதியை இட்டுங்கிற இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்ணுது. ஸோ எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்ணும். நான் அடிக்கடி இது சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. கன்ஜங்ஷன் வந்து ஒரு கேட்டகரியை இன்னொரு கேட்டகரியோட இது பண்ணுது. இது வாக்கியத்துல ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்ணா ப்ரிபோசிஷன். ப்ரீபொசிஷன் எழுதிக்கிங்க. அபவுட் வந்து ப்ரிபோசிஷன். ஈஸி வந்துடும். இந்த மாதிரி சின்ன வாக்கியத்துல பிராக்டிஸ் பண்ண எந்த வாக்கியமும் நீங்க பிரிச்சு எடுத்துடலாம். ஒரு மெக்கானிக்கா பார்க்கணும். ஒரு என்ஜினை பிரிக்கிறது, திருப்பி இது பண்றது. இருக்குன்னா ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுனுக்கு முன்னாடியோ இருக்கும். அது பார்க்கலாம். அந்த பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 40-50 வாக்கியம் பார்ப்போம். அப்பயே நம்ம தரமாயிடும். இந்த ஐடியா வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ற வாக்கியத்தை பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சதை இதுதானே தெரியுமே. நான் அடிக்கடி பேசியிருக்கேன். இது பாருங்க, அடிக்கடி பேசியிருக்கோம். அது
இது அடிக்கடி பேசுறது. It's not a big deal. அமெரிக்கன்ஸ் வந்து கேஷுவலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சூப்பர். இப்ப எனக்கு சொல்லுங்க, இட் என்ன? It pronoun. வெரி குட். இஸ் அது ரெண்டா பிரிச்சுங்க. இஸ் என்ன? Verb. verb. மெயினா சப்போர்ட்டிங்கான்னு ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லிடணும். அந்த முழு வாக்கியத்தை பார்த்துட்டு சப்போர்ட்டிங்கா மெயினா அது Main verb தான். மெயின் தான். ஏன்னா வேற எந்த வருப்புமே இல்லைங்க. இல்ல, ஒரே ஆமா. ஒரு தான் இருக்கு. வெரி குட். நாட் இது தெரிஞ்சிடும். நாட்டுன்னா இந்த ஸ்டாண்டர்டு எது? நாட்டு வந்து என்னது எப்பயுமே தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். போனதுல கூட பார்த்தோம். நாட்டுங்கிறது இப்போ அட்வர்பு. அங்க கொஞ்சம் Adverb. 7ல பார்த்தோம் பாருங்க. டூ நாட் ஒரியில ஒரிக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா? ஒரிக்கு முன்னாடி நாட்டு. இட்ஸ் நாட் இந்த இருக்கிறதுங்கிறது இல்லைன்னு மாத்துது. இஸ் மாடிஃபை பண்ணுது. மெயின் வெர்பை மாடிஃபை பண்ணா, வெர்பை மாடிஃபை பண்ணா அட்வர்பு. வெரி குட், வெரி குட். இப்போ வாங்க, ஏன்னா டிட்டர்மைனர். determiner. டிட்டர்மைனர். இப்ப பாருங்க, டீலுக்கு வந்துட்டு பிக்குக்கு போகலாம், இல்ல பிக்கு வழியா டீலுக்கு போகலாம். டீல் வந்து என்னவா இருக்கு? அதாவது நவுனோட இப்ப டீல் ஒரே அப்படிங்கிறது வார்த்தையில சொல்லுங்க. இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல டீல் என்ன? தைரியமா சொல்ல, தப்பான போயிட்டு போகுது. இது ஏன்னா இது லேர்ன் பண்றோம். நவுனோட Noun. பண்பை குறிக்கிறது அட்ஜெக்டிவ், கரெக்ட்டுங்களா? அட்ஜெக்டிவ். இதுல இங்க அட்ஜெக்டிவ். அப்ப பிக்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல். அப்ப சோ டீல்ங்கிறது வந்து நவுன். டீல் நவுனா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய டீல், பிக் டீல். டீல தான் அது மாடிஃபை பண்ணுது. டீல் தான் பண்பு குறி. டீலோட பண்பு குறி. வெரி குட். அவ்வளவுதான். இதுதான் எனக்கு வேணும். டீல் நவுன், பிக் அட்ஜெக்டிவ். ஏ வந்து ஆர்டிகல், நாட் வந்து அட்வர்பு, இஸ் வந்து மெயின் வெர்பு, இட் வந்து ப்ரொனவுன். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அக்கு வேற ஆணு வேற பிரிச்சுட்டோம் பாருங்க. எனக்கு புரியல, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். பேசுறது. அதாவது இட்ங்கிறத ப்ரொனவுன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இஸ் வந்து verb, நாட் வந்து adverb, Adverb. ஏ வந்து determiner. டீலுங்கிறது வந்து நவுனை வந்து குறிக்கிறது. இப்ப வந்து அது பிக் டீலா, இப்ப ஸ்மால் deal டீலா? எப்படி நம்ம நவுன்னு ஐடென்டிஃபை பண்றோம்? இல்ல, நீங்க அப்படியே வரணும். நல்ல கொஸ்டின் அது. நீங்க பேக்ல இருந்து ஒர்க் பண்ணணும். இப்ப ஓகே. போட்ட பாத்தீங்களா? இங்க பாருங்க. இப்ப நம்ம மேல போலாமா? வே நவுனு, தி வந்து டிட்டர்மைனர் இல்ல அட்ஜெக்டிவ் சொல்லலாமா? எந்த வே அந்த வே. ஆன் வந்து ப்ரிப்போசிஷன். நல்லா பாருங்க. இந்த நவுனு அட்ஜெக்டிவ் கூட்டினா நவுன் ஃப்ரேஸும்பாங்க. நவுன் சொற்றொடர். நவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ இருக்க போறது ப்ரிப்போசிஷன். பாருங்க, ஆன் ப்ரிப்போசிஷன். மெயின் வெர்ப். அதுதான். இப்ப பாருங்க, இவ்வளவுதான். வே நவுன், தி அட்ஜெக்டிவ், தி வே நவுன் ஃப்ரேஸ். நவுன் தான் ஹெல்ப் பண்ணுது. அதோட பண்பை குறிக்கிறது செகண்டரியா தான் இருக்குது. தி இந்த நவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ வந்ததுன்னா அது ப்ரொபோசிஷன். அதுதான் ஆன். சார், இப்போ ஒரு நவுன் டீலுங்கிறத நவுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. பிக்க வச்சுதான் கண்டுபிடிச்சோம். பிக் வந்து அட்ஜெக்டிவ் இல்லையா? இது யாரை மாடிஃபை பண்ணுது? நவுனை தான் மாடிஃபை பண்ணும். நவுனும் மாடிஃபை பண்ணுது. ஓகே. பிக் வந்து அட்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இப்ப பாருங்க, he is big. அவன் எப்படி இருக்கான்? பெருசா இருக்கான். அவனோட பண்பு குறிக்குது. அவங்கிறது ப்ரொனவுன். ப்ரொனவுனோட பண்பு குறிச்சாலோ நவுனோட பண்பு குறிச்சாலோ அது அட்ஜெக்டிவ். ஓகே. ரைட். இப்ப இந்த இடத்துல டீல வந்து எப்படின்னா ஈஸியா பிக்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, இன்னொரு 10 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓ, நவுனை பிடிச்சிடணும்ல, வேர்பு பிடிக்கிறோம், சப்போர்ட்டிங் வேர்பு பிடிக்கிறோம், அட்வர்ப் பிடிக்கிறோம், அது மாதிரி நவுனை பிடிக்கணும், குறிப்பா அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பிடிக்கணும். ரைட். இப்ப டீல்ங்கிறப்ப அது வந்து ஒரு குவாலிட்டி. டீல் அது போய் கண்ணால பார்க்க முடியாது, அது உணரதான் முடியும். ரைட். ஆனா இதுல வந்து மனிதன் சொன்னாக்கா ரமேஷ்னு ஒரு பேரை சொல்றோம்னா அவரை பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம், தொடலாம். அது நவுனு, கான்கிரீட் நவுனு. பட் இது அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனு தான் இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்ஸ்ட்ராக்ட் லாங்குவேஜ் தான். அப்ஸ்ட்ராக்ட் லாங்குவேஜ் தான். ஏன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல இருந்து எடுத்து போட்டு ஒரு மெல்டிங் பாட்டு. நியூயார்க்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆளுங்களும் இருப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிதான், ஒரு மெல்டிங் பாட்டு தான். உலகம் ஃபுல்லா போய் போர் தொடுத்து ஒவ்வொரு கண்ட்ரியா போய் அவங்க ஆக்கிரமிச்சு, அது அமெரிக்கால இருந்து இந்தியா வரைக்கும் எல்லா கண்ட்ரியும் ஆக்கிரமிச்சு அந்த லாங்குவேஜை உள்ள விட்டு கொண்டு வர்றப்ப அது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி. ஸோ அதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் நேச்சர் வர்றதுக்கு காரணம். நம்பர் 9.
ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தமிழ்ல எப்படி சொல்லுங்க? கொச்சை கொச்சை தமிழ்ல, வழக்கு தமிழ்ல. ஓகே. நான் ரொம்பவுமே நான் ரொம்ப பாராட்டுறேன். பாராட்டுறேன்ப்பா. ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப பாராட்டுறேன்ப்பா. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஐ ப்ரொனவுன் ப்ரொனவுன் அப்ரிஷியேட். அப்படியே வாங்க. அப்படி அப்ரிஷியேட் verb. வேர்ப். வெரி குட், வெரி குட். அப்ப ரியலி என்னவா இருக்கும்? வேர்போட இதை பண்பை குறிக்குது. அப்போ குறிக்குது. adverb, adverb, அட்வர்ப். அதை adverb. நான் பாராட்டுறேன்பா. உண்மையிலேயே பாராட்டுறேன்பா. ரியலியா. அப்ப adverb இட் என்னவா இருக்கும்? இட் ரொம்ப ஈஸி. இட் pronoun. pronoun. அவர் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காரு. இவர் ரியலி அப்ரிஷியேட். வெரி குட், சூப்பர். வந்துருச்சா? இப்ப பாருங்களேன், இது மாதிரி இதெல்லாம் ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஜென்ரலா பேசுறது தான். டே டு டே லைஃப்ல பேசுறது தான். ஐ ரியலி அப்ரிஷியேட். பாஸ் வந்து சொல்லுவார், நல்ல வேலை பண்ண ஒரு அப்ரிஷியேட், ஐ ட்ரூலி அப்ரிஷியேட், ஐ ரியலி அப்ரிஷியேட்னு சொல்லுவார். I'm I'm- feeling better now. I'm feeling better now. I was unwell, I was not well. Today I am feeling better now. இதுல சொல்றோம். I Pronoun. Pronoun. am. Am verb. என்ன verb? Verbன்னு சொல்றப்பே பின்னாடி பார்த்துட்டு ஃபீலிங்னு வருது இல்லைங்களா? சப்போர்ட்டிங் verb. சூப்பர். ஃபீலிங் வருது. ஃபீலிங் மெயின் verb. ஸ்ட்ரக்சர் நம்பர் 2 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நமக்கு தெரியும். ஆம் சப்போர்ட்டிங் வெர்ப்னு தெரியும். ஆம் சப்போர்ட்டிங் ஃபீலிங். இப்ப சொல்லுங்க, எப்படி 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 ஐ அம் ஃபீலிங் பெட்டர். எப்படி ஐ அம் ஃபீலிங் பெட்டர். பெட்டர் அப்ப என்ன இருக்கும்? நான் எப்படி இருக்கேன்? எப்படி பெட்டரா. நல்லா இருக்கேன். முன்னாடி ஒரு பெட்டரா. பெட்டர்னா அப்ப என்னவா இருக்கும்? ஐ அம் ஃபீலிங் பெட்டர். பெட்டர் என்னவா இருக்கும்? எட்டுல ஒரே அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வராதுல. எப்படி ஐ அம் ஃபீலிங் எப்படி பெட்டர். பெட்டர் ஃபீலிங். இந்த ஃபீலிங்கோட பண்பு குறிக்குதா? ஐ அம் ஃபீலிங் வர்ஸ். Adverb. Adverb. ஐ அம் ஃபீலிங் வர்ஸ்ன்னு போடுங்க. அப்படியே ஆப்போசிட்டா நான் மோசமா ஃபீல் பண்றேன். அதுவும் அட்வர்ப் தானே. correct. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, எப்ப எப்ப நவ் 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 எப்ப இப்ப எப்ப இப்ப இது என்னங்க நவுனு? இது என்ன நவுங்கிறது என்னங்க? நவுன். எப்படி? இப்போ இப்ப இப்போ, எப்ப ஏன் எப்படி எதுக்கு அட்வர்ப். அட்வர்ப் தான் பதில் சொல்லும். வெரி குட், அட்வர்ப். பெட்டர் அட்வர்ப், நவ் அட்வர்ப், ஃபீலிங் வந்து verb, ஆம் வந்து சப்போர்ட்டிங் verb, ஐ வந்து pronoun. இந்த வேர்புங்கிற வார்த்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஆம் வந்து சப்போர்ட்டிங் வேர்பா, ஃபீலிங் வந்து மெயின் வேர்பா, பெட்டர் வந்து அட்வர்பா, நவ் வந்து அட்வர்பா. பாருங்க இந்த வேர்புக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. வேர்ப்ல தான் அது எல்லாமே இருக்குங்கிறது ஒரு சிம்பிள் வாக்கியத்துல தெரியுது பாருங்க. எஸ் சதீஷ், இதை சொல்லுங்க. 11. That sounds good. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கன்ஸ் ஈஸியா யூஸ் பண்ணுவாங்க. தட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்ட்டு போயிட்டே That இருப்பாங்க. sounds good அப்படின்னா வந்து ஒண்ணு இல்ல, நல்லா போயிட்டு பேசி நல்லா போயிட்டு இருக்குன்னு வடிவேலோட ஜோக்கு தெரியல. நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா போயிட்டு இருக்கு. சோ வடிவேலோட நல்லா போயிட்டு ஒரு ஜோக்லயே அது தெரியும். தட் சவுண்ட்ஸ் குட்னா நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் தான் சவுண்ட்ஸ் குட். தட் சவுண்ட்ஸ் குட். இந்த மாதிரி இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு கஷ்டம்னா, ஆக்சுவலா இங்கிலீஷ் வந்து ஈஸி. இங்கிலீஷ் வந்து ஈஸி. நான் இன்னைக்கு பார்க்க போற ஒவ்வொரு வாக்கியமும் நம்ம டே டு டே லைஃப்ல சும்மா பேசுறதுதான். அதை நீங்க தமிழ் படுத்திட்டோம்னாக்கா அந்த தமிழ் வழியா இங்கிலீஷை நீங்க கத்துக்கவே முடியாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா அடிக்கணும். தட் சவுண்ட்ஸ் குட், சூப்பர், சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சவுண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்துருவோம். இந்த சவுண்டுங்கிறது ஸ்டாட்டிக் வேர்ப். நோட் பண்ணிக்கோங்க. டைனாமிக் வேர்ப்ல இது ஒரு வித்தியாசம். வேர்ப்ல ஒரு வகை ஸ்டாட்டிக் வேர்ப். இந்த ஸ்டாட்டிக் வேர்ப்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் வேர்புக்கு அப்புறம் வர்ற வார்த்தை அட்ஜெக்டிவா இருக்கும், அட்வர்பா இருக்காது. ஸ்டாட்டிக் வேர்பை பண்பை குறிக்கிறது வந்து ஸ்டாட்டிக் வேர்போட பண்பை எது குறிக்கும்னா அட்ஜெக்டிவ். அது மாதிரி ஒரு 20-25 வேர்ப் இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். சவுண்டுங்கிறது வேர்புங்க. இங்க இது வந்து நவுன் கிடையாது. சவுண்ட் வந்து வேர்பு. தட் சவுண்ட்ஸ் குட். இந்த குட்ங்கிறது அட்ஜெக்டிவ், அட்வர்பு கிடையாது. ஏன்னா சவுண்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் வேர்ப். எல்லாத்துலயும் எக்ஸெப்ஷன் இருக்க மாதிரி எல்லா வேர்பையோட பண்பை குறிச்சா அது அட்வர்புன்னு தெரியும். ஆனா சில வேர்ப் இருக்கு,
லட்சக்கணக்கான வேர்ப்ல ஒரு 10-15 வேர்ப் இருக்கு ஸ்டாட்டிக் வேர்ப்னு. அது ஒண்ணா பார்ப்போம். சவுண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேர்ப், ஸ்மெல் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேர்ப், டேஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேர்ப். இந்த என்ன தெரியுங்களா, இந்த ஸ்டாட்டிக் வேர்பை தூக்கிட்டு ஆம் இஸ் ஆர் போட்டாலும் அதே மீனிங் இருக்கும் பாருங்க. தட் இஸ் குட். இந்த சவுண்ட்ஸை தூக்குங்க. ஸ்டாட்டிக் வேர்பை தூக்கிட்டு இஸ், வாஸ், ஆர், ஆம், இதுல வந்து எது கரெக்டா இருக்கோ அதை போட்டீங்கன்னாக்கா ஸ்டாட்டிக் வேர்பை தூக்கிட்டு ஒரு ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப், லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீன், பீயிங், கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷெல், ஷுட், ஹேவ், ஹாஸ், ஹேட், டு, டஸ், டிட். இந்த 23 வார்த்தையும் லிங்கிங் வேர்புமாங்க. இந்த இந்த ஸ்டாட்டிக் வேர்பை தூக்கிட்டு லிங்கிங் வேர்பை இறக்கணும்னா அதே மீனிங் வரும் பாருங்க. சவுண்ட்ஸ் தூக்கிட்டு இஸ் போடுங்க. தட் இஸ் குட், தட்ஸ் குட், தட்ஸ் குட். சவுண்ட்ஸ் குட்ங்கிறது அதுக்கு கொஞ்சம் எம்பசைஸ் பண்றோம், அவ்வளவுதான். எல்லா ஸ்டாட்டிக் வேர்பையும் நீங்க லிங்கிங் வேர்பால ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இது பார்க்கலாம். இந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு தரவாயிடும். இட் டசன்ட் மேட்டர் என்ன அர்த்தங்க? இட் இட் டசன்ட் டஸ் மேட்டர். ஒரு பெரிய அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பெரிய பெரிய விஷயம் இல்ல. இது பெரிய விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ஒண்ணுமே இல்லடா, இது ஒண்ணுமே இல்லை, போயிட்டே இரு. இட் டசன்ட் மேட்டர். இப்ப சொல்லுங்க, இட் என்னது? ப்ரொனவுன். ப்ரொனவுன். டஸ் verb. வேர்புன்னு சொல்லக்கூடாது. என்ன வேர்புன்னு சொல்லணும். இப்ப சப்போர்ட்டிங் வேர்ப். மெயின் verb. மெயின் வேர்ப் வராது இல்ல. நாட் Hmm. வந்து சப்போர்ட்டிங், நாட் வந்து இது பாருங்க. மேட்டர் ஒண்ணு நீங்க நவுனுக்கு போயிடக்கூடாது. அதுதான் மெயின். இது இங்க வேர்பா இருக்கு பாருங்க. இட் டசன்ட் மேட்டர். இது ஆப்போசிட் நாட்டை கட் பண்ணுங்க. நாட்டை கட் பண்ணிட்டு டஸ் பிளஸ் மேட்டர் போட்டா டஸ் பிளஸ் மேட்டர். நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன டஸ் பிளஸ் டஸ்ஸி மேட்டரிங் கூட்டினா டஸ்யூ மேட்ரிக் கூட்டினோம்னா மேட்டர்ஸ். டஸ்ஸி மேட்டரிங் கூட்டினா மேட்டர்ஸ் இல்லையா? மேட்டர். மேட்டர்ஸ் வேர்பு தானே, வேர்பு தானே. டஸ் இட் மேட்டர், Correct. டஸ் இட் மேட்டர், இட் மேட்டர். Supporting verb. டஸ் இட் மேட்டர், இட் மேட்டர்ஸ். டஸ் இட் மேட்டர்னு அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க? இட் டஸ் மாங்க. டஸ் இட் மேட்டர், இட் டஸ். டஸ் இட் மேட்டர்னு கேள்வி கேட்டா இட் டஸ் மாங்க, இட் மேட்டர்ஸ். ரைட்? அது it matters தான் it does அப்படின்னு சொல்றது. இட் டஸ்ன்னு சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இங்க இந்தியாலயோ இட் மேட்டர்ஸ் விட்டுருவாங்க. அவங்க டஸ்ன்னு கட் பண்ணி அது மேட்டர் விட்டுருவாங்க. மேட்டர் தான் மெயின் வேர்பு, டஸ் சப்போர்ட்டிங் வேர்பு, நாட் வந்து அட்வெர்பு, இட் வந்து ப்ரொனவுன். வெரி குட். நெக்ஸ்ட். I'm not I'm sure. not sure. இப்ப சொல்லுங்க. ஐ வந்து Pronoun. Pronoun. ஃபர்ஸ்ட் ஐ எம் ஷூருக்கு போவோம், அப்புறம் ஐ எம் நாட் ஷூருக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஐ எம் ஷூர் கொண்டு வந்துட்டு நாட் நம்ம ஈஸியா ஆட் பண்றது அட்வெர்ப் தான். ஐ எம் ஷூரை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு பார்க்கணும். ஐ வந்து ப்ரொனவுன், ஆம் ஆம் I'm verb. Verb. என்ன Main மாதிரி verb. Main verb. Main மெயின் verb. வேர்ப், மெயின் வேர்ப். இப்ப அந்த லிங்கிங் வேர்ப்னு நான் சொன்னேன் 23 வேர்ப்ல ஆம் வந்துருச்சா? லிங்கிங் வேர்புக்கு பக்கத்துல ஷூர் போட்டீங்கன்னு வச்சுங்களேன். லிங்கிங் வேர்பு ஸ்டாட்டிக் வேர்புக்கு பக்கத்துல போட்டீங்கன்னா அது அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? லிங்கிங் வேர்புக்கு பக்கத்துல இருக்கிற வார்த்தை. இப்ப ஐ ஆம் ஷூர் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த வார்த்தை நாட் விட்டுருங்க. நாட் வந்து ஒரு ஜெனரிக் இது. ஐ ஆம் ஷூரை ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஐ ப்ரொனவுன், ஆம் மெயின் வேர்ப், ஷூர் என்னவா இருக்கும்? ஷூர் ஐ எம் ஷூர். நான் எப்படி இருக்கேன்? உறுதியா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? உறுதியா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? உறுதியா இருக்கேன். அப்ப சொல்லுங்க, என்னோட பண்பை குறிக்குது இல்லையா? என்னோட ஐ எம் ஷூர்னு என்னோட பண்பை குறிச்சா ப்ரொனவுனோட பண்பை குறிச்சா அட்ஜெக்டிவா? அப்ப ஷூர் அட்ஜெக்டிவ்னு ஒத்துக்கிறீங்களா? ஐ எம் ஆங்கிரி, ஐ எம் ஷூர், ஐ எம் டால். ஓ, இதுல இதுல வந்து நம்ம எல்லாமே சொல்றோம் இல்லையா? ஐயே எப்படிப்பட்டதுன்னு நம்ம பேசுறோம் இல்லையா? இது புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். Pronoun பண்பை குறிச்சதுன்னா இது ப்ரொனவுன், ஐ வந்து ப்ரொனவுன். அப்ப ஷூர் அட்ஜெக்டிவ் போட்டுலாமா? அட்ஜெக்டிவ். இப்ப எப்படி ஷூரா இருக்கானா? இந்த அட்ஜெக்டோட இப்ப பாருங்க, அட்வெர்ப் எவ்வளவு ரோல் பிளே பண்ணுது பாருங்க. வேர்போட பண்பை குறிச்சா அட்வெர்ப், அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வெர்ப் தான். நோட் பண்ணிக்கிறீங்களா? அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வெர்ப் தான். மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப ரெண்டாவது ஃபங்க்ஷன் தெரியுது. அட்வெர்ப் எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. வேர்போட பண்பை குறிச்சா அட்வெர்ப், அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா அட்வெர்ப். ஓகேவா? இப்ப ஷூர் அட்வெர்ப் தானே. இப்ப பார்த்தோம்ல, ஷூர் அட்வெர்ப் தானே. அந்த ஷூரை எப்படி மாத்துது? நாட் ஷூர்னு மாத்துதா? அதோட பண்பை அப்படியே மாத்தி விட்டுடுதா? அப்ப நாட் வந்து என்ன?
adverb. சூப்பர். நல்லா பாருங்க. I pronoun, am main verb, not adverb, sure adjective. இந்த Adjective. ஷுவரோட பண்பை குறிச்சதுனால தான் இது வருது. இந்த தெளிவா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் உங்களுக்கு தெரியணும். இது என்னடா இப்படி சொல்றாருன்றது ஒண்ணும் இல்ல. வேர்புல மெயின் வேர்புன்னு சொல்லிடலாம். சப்போர்ட்டிங் வேர்பு கண்ணால பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா ஸ்டாட்டிக் வேர்பு இந்த 20-25 வேர்பை நம்ம எடுக்கணும். லிங்கிங் வேர்பு இந்த 23 வேர்பை பார்க்கணும். ஸோ இந்த லிங்கிங் வேர்பும் ஸ்டாட்டிக் வேர்பும் ஒரே கேட்டகரியில போடலாம். சப்போர்ட்டிங் வேர்பு வேற கேட்டகரி, மெயின் வேர்பு வேற கேட்டகரி. ஏன்னா இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்பையும் டிசைட் பண்றது இது ஸ்டாட்டிக் வேர்பா இல்ல ஸ்டாட்டிக் வேர்பா இல்ல மெயின் வேர்பா. மெயின் வேர்புக்கு டைனாமிக் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்கோட ஆப்போசிட் டைனாமிக் மாறும். இந்த இடத்துல தான் நம்ம தெளிவா இருக்கணும். லுக் அட் திஸ். Let me check. எஸ். லெட் மீ, இது கேஷுவலா கார்ப்பரேட் வேர்ல்ட்ல சொல்றதுதான். லெட் மீ செக். Let me check. தமிழ்ல தமிழ்ல வந்து நான் நான் இப்ப செக் இப்ப பண்றேன். செக் பண்றேன். அவ்வளவுதான். நான் செக் பண்றேன். நான் பார்க்கறேன். வெரி நான் குட். பாக்குறேன். நான் பாக்குறேன். முடிஞ்சது. லெட் மீ செக். இப்ப பாருங்க, லெட்டுங்கிறது ஒரு வேர்பு, லெட்டுங்கிறது வேர்பு, மெயின் வேர்பு. செக்குங்கிறதும் வேர்பு தான். செக்குங்க, லெட் மீ செக். என்ன பார்க்க விடுங்க, என்ன செக் பண்ண விடுங்க. அந்த விடுங்க தான் லெட். ரைட். என்ன பார்க்க விடுங்க, அந்த பார்க்கறது தான் செக். இப்ப பாருங்க, மீ வந்து ப்ரொனவுன் மீ வந்து போயிடுச்சு. yeah. pronoun. சிம்பிளா போயிடுச்சு. ரைட். ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். I don't expect. I didn't. I didn't expect that. வெரி குட். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட்னு சொல்றோம். இப்ப கரெக்டா சொல்லிட்டு கடகடன்னு சொல்லுவாங்க. ஐ வந்து ப்ரொனவுன் தெரியும். டிட் வந்து என்னது? முழுசா பாக்குறப்ப டிட் என்ன வருது? Supporting verb. அப்ப மெயின் வேர்புக்கு வந்துருங்க. மெயின் வேர்ப் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பேக்வேர்டா ஒர்க் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட். அப்ப நாட் வந்து அப்ப ஈஸி. Adverb. அட்வர்ப் எக்ஸ்பெக்ட மாத்துது. அது வந்து மாடிஃபை பண்ணுது. எக்ஸ்பெக்ட குவாலிஃபை பண்ணுது. இல்ல, Adverb. வெரி குட். அட்வர்ப். First main verb. தட் ரொம்ப ஈஸி. தட் அது. இட்டுனா இது, தட்டுனா அது. Adjective. அது இல்ல. இட்டு தட்டெல்லாம் ஒண்ணு தானே. இட்டுனா அது, இட்டுனா அது Pronoun. pronoun. that this It, that, you, me, அந்த மாதிரி வர்றது எல்லாமே pronoun. வெரி குட். இப்ப எவ்வளவு பாருங்க, ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்து நம்ம அக்கு வேற அணி வேற பிரிச்சுட்டோம். இதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்க கூடாது. நம்பர் 16. Take your time. இப்ப டேக் ரொம்ப ஈஸி. Take வந்து verb. Take the main verb. மெயின் verb. இப்ப டயத்துல இருந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. டயத்துல இருந்து Take your time. Take உன்னோட time. உன்னோட டைம் நீ எடுத்துக்க. டேக் யுவர் டைம். நேரம் எடுத்துட்டு பண்ணு. அவசரப்படாத, நேரம் எடுத்துட்டு பண்ணு. டேக் யுவர் ஓன் டைம்ங்கிறது. இப்ப டைம் வந்து நேரம். நவுன். அவ்வளவுதான். அந்த தூரத்துக்கு கொண்டு வந்து உங்களை வச்சதுக்கு காரணமே நீங்க வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்கு தான். இப்ப படான்னு வந்துச்சு பாத்தீங்கன்னா, நேரம், டைம். அப்டிராக்ட். டயத்தை தொட முடியாது, பார்க்க முடியாது, ஆனா வந்து உணர முடியும். ஸோ டைம் அப்டிராக்ட் நவுனுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அருமையா கொண்டு வந்தீங்க. டைம் வந்து நவுனு. இப்ப சொல்லுங்க, யுவர் என்னவா இருக்கும்? ஈஸி. நவுனோட பண்பை குறிக்குது. யார் டைம்? உங்க டைம். உன்னோட டைம். Your time. Yeah, adjective. அவ்வளவுதான். இவ்வளவு வந்துருச்சு பாருங்க. நீங்க அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வெல் ஆயில்டு மிஷினரி ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி கனெக்ட் ஆகும். ஒண்ணுக்கு ஒரு பாருங்க, நவுனோட பண்பை குறிச்சா அட்ஜெக்டிவா, அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா அட்வர்பா, நவுனை ரீப்ளேஸ் பண்ணா ப்ரொனவுனா. அந்த 8மே ஒட்டி பிறந்த 8 குழந்தைகள் தான். ஒரே இதுலதான். அது இது கணக்கு எங்க முடியும் எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியாது. கரெக்டா பாருங்க. அடுத்தது 17. I can't wait. Yeah. இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் இது ப்ரொனவுன் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன் என்னன்னு பாத்துங்க. முதல் I pronoun. can.
வெயிட் வந்து வேர்பு மெயின் வெர்ப். வெயிட் வந்து மெயின் வேர்பு, கேன் வந்து சப்போர்ட்டிங் வேர்பு, சப்போர்ட்டிங் மாடல் வெர்ப். அந்த சப்போர்ட்டிங் அடுத்து வந்து எல்லா மாடல் நாட் வெர்பும் சப்போர்ட்டிங் வெர்ப். அட்வர்பு. நாட் வந்து அட்வெர்ப். என்னால வெயிட் பண்ண முடியாது, என்னால காத்திருக்க முடியாது. ஐ pronoun, can, supporting verb or modal verb, not adverb, wait, main verb. முடிச்சுதா? Let me think. The same way, let me Very check good. மாதிரி. It's Check the same பண்ணலாம். அப்படியே. Let me think. நான் யோசிக்கிறேன். நான் என்னை யோசிக்க விடுங்க. நான் சொல்றேன். நான் கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படிங்க. வெரி குட். லெட் விடுங்க. மீ லெட் வந்து verb. மீ வந்து லெட் வேர்புன்னே சொல்லுவாங்க. இது மெயின் வேர்ப்ல லெட்டுங்கிறதே வேர்ப் தான். அதாவது சப்போர்ட்டிங்கும் மெயினும் இருந்ததுன்னா நம்ம வந்து அது வந்து அந்த மாதிரி பிரிச்சு சொல்லுவோம். சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்புன்ட்டு. இப்போ இங்க வந்து ஒன்று இருக்குன்னா நம்ம வெர்புன்னு யூஸ் லெட் இருந்தாலே லெட் வேர்ப்னு சொல்லிட்டு இதுக்கு மெயின் வேர்ப் எங்கேயோ இருக்கும் அந்த வாக்கியத்துக்குள்ள. லெட் அஸ் டூ இட். இதுல பாருங்க ஒரு பெரிய வேர்ப் இருக்கு. விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு அனுமதி கொடுங்க, விடுங்க, நான் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தை தான் லெட். ரைட். ஸோ லெட்டுங்கிறது லெட் வேர்ப்னே வச்சுங்க. லெட் வேர்ப்னு இது இல்லாம ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். கட்டாயமே இருந்தே ஆகும் வாக்கியத்துல. லெட் மீ திங்க். லெட் வேர்பு. மீ வந்து ப்ரொனவுனு. இப்ப ஐ திங்க் நீங்க சொல்லுங்க, அந்த எஃபெக்ட் இருக்காது. ஐ திங்க். லெட் மீ திங்க்னா ப்ளீஸ் என்ன அலோ பண்ணுங்க. நான் திங்க் பண்றேன், எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுங்கிறது தான் லெட். ரொம்ப அற்புதமான வார்த்தை லெட். லுக் அட் திஸ். நம்பர் 19. மைண்ட். அருமையா சொல்லிடலாம். ஐ டோன்ட் மைண்ட் தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரி இது. ஐ டோன்ட் மைண்ட். ஐ டோன்ட் மைண்ட். நீ சொல்லு, நான் அதுல இருந்து ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன். ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த அதுதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. விஷயம்தான். எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா, எனக்கு கவலை இல்லைப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லைப்பா, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்ப்பா, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லுவோம் இல்லையா? நம்ம தமிழ்ல வந்து ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு ஐ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறது. ஐ டோன்ட் மைண்ட். இப்ப சொல்லுங்க மெயின் வெர்ப் என்ன அதுல? மைண்ட். மைண்ட் சப்போர்ட்டிங் வெர்ப். டூ. அட்வெர்ப். நாட். வெரி குட். ப்ரொனவுன். ஐ. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். நெக்ஸ்ட் வந்துச்சு பாருங்க. ஐ எம் இன் a hurry. ஐ am in a hurry. கரெக்டா பாத்துக்கணும். ஒவ்வொரு I am வார்த்தை. in a hurry அப்படின்னு படிச்சிட்டேன் சார். I am in a hurry. I pronoun. am. Verb. Main verb. Main verb. Main verb. சொல்றப்பே ஸ்டாட்டிக் வெர்ப், லிங்கிங் வெர்ப், மெயின் வெர்ப் இப்படி சொல்லிட்டு பார்க்கணும். பளிச்சுன்னு வந்துடும் நமக்கு. இப்ப பாருங்க பின்னாடில இருந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏ டிட்டர்மைனர். டிட்டர்மைனுக்கு அப்புறம் ஹரி என்னவா இருக்கும்? ஸோ இப்பதான் பார்த்தோம். டிட்டர்மைனருக்கு அப்புறம் வந்து நான் பார்த்து தான் சொல்ல போறேன். நவுனா இருக்கலாம், நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம். ஒரு வார்த்தையா இருந்தாக்கா நவுனு. டிட்டர்மைனுக்கு அப்புறம் 2 வார்த்தை 3 வார்த்தை இருந்தா நவுன் ஃப்ரேஸ். ஓகேவா? ஓகேவா? ஹரி வந்து நவுன். எந்த காரணம் மட்டும் வேற எதுவும் போயிடக்கூடாது. இதுதான் ஆங்கிலத்தில் உள்ள ஒரு சிறப்பம்சம். கரெக்டா பொசிஷன் பண்ணுவாங்க. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் பொசிஷன் பண்ணுவாங்க. நீங்க மூவ் பண்ண முடியாது. செஸ் மாதிரி தான். மூவ் பண்ண மாட்டிக்கும். மூவ் பண்ணா தப்பாயிடும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. தப்பான மூவ் ஆயிடும். ஐ எம் இன் ஹரி. ஹரி வந்து நவுனு. வந்து டிட்டர்மைனர். இன் வந்து என்ன வரும்? நவுன் ஃப்ரேஸ். இப்ப ஏ ஹரிக்கு அப்புறம் இன் என்ன வரும்? நவுன் ஃப்ரேஸ். இப்ப ஏ ஹரி வந்து நவுன் ஃப்ரேஸ் இல்லையா? நவுன் ஃப்ரேஸ் இல்லையா? நவுன் ஃப்ரேஸ் முன்னாடி என்ன வரும்? இப்பதான் பார்த்தோம். ஆன் த வே பார்த்தோம்ல. ஆன் த வே. வே வந்து நவுனு, த வந்து டிட்டர்மைனரு. அப்ப ஆன் வந்து என்ன வரும்? ப்ரிபோசிஷன் வரும். ப்ரிபோசிஷன் தானே வரும். ப்ரிபோசிஷன் கரெக்ட். பாருங்க, ஐ ஆம்ங்கிற ஒரு பார்ட்டை ஏ ஹரிங்கிற இன்னொரு பார்ட்டோட அருமையா கனெக்ட் பண்ற ஒரு வார்த்தை இன். வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்றது. என்ன அருமையா பண்ணியிருக்காங்க பாருங்க. டிசைன் பண்ணிருக்காங்க. செஸ் மாதிரி தான். செஸ் மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காரு. கரெக்டா இருக்கும். நீங்க அந்த டாலரன்ஸ்ல போகணும். கோ நோ கோல கரெக்டா போயிடணும். அவ்வளவுதான். ஐ எம் இன் அ ஹரி. Hurry noun, article, hurry noun phrase. Prior to the noun phrase, you get in as a preposition. Am linking verb and main verb. எல்லா linking verb main verb தான். பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா linking verb main verb. I pronoun. 21.
It's up to you. It's up to It's you. up to you. இது அது ஓ இஷ்டம்பாங்க தமிழ்ல. அது அது உங்க- அது ஓ உங்களோட இஷ்டம். இஷ்டம். அது ஓ அது இஷ்டம். இப்ப அப்படியே ஒண்ணு அப்படியே பிரேக் பண்ணுங்க. யூ யூ Pronoun. pronoun. இப்ப பாருங்க டு It's up to you. To டு you. வந்து எப்பயுமே என்ன ரெண்டா இருக்கும். ஒண்ணு இன்ஃபினிட்டிவா இருக்க போது, இல்லைன்னா என்னவா இருக்க போது, ஒண்ணு இன்ஃபினிட்டிவா இருக்கும், இல்லைன்னா ப்ரொபோஷனா இருக்கும். டு யூ யாருக்கு டு யூ. டு வந்து ப்ரொபோஷன். பாருங்க அந்த யூங்கிறது ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ இருந்தாக்கா அது வந்து என்னது ப்ரிப்போசிஷன். அதே ரூல் தான், அதே ரூல் தான். இப்ப பாருங்க இட் இஸ் அப் டு யூ. இட் ப்ரொனவுன் இஸ் 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 Verb. Verb. மெயின். Verb. இப்ப பாருங்க இஸ்க்கு அப்புறம் அப் வருது. இட் இஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் ஆல் இட்ஸ் அப். இந்த இஸ்ஸோட பண்பு குறிக்கிறது. இஸ் வந்து லிங்கிங் வெர்ப். அப்ப என்னவா இருக்கும்? Adverb. அட்ஜெக்டிவா இருக்கும். இட்ஸ் அப் Verb. லிங்கிங் வெர்ப் தானே. லிங்கிங் வெர்போட பண்பு குறிச்சா அட்ஜெக்டிவ் இல்ல. Adjective. எஸ். இட்ஸ் அப் டு யூ. இது உன்னோட இஷ்டம், அது உன்னோட இஷ்டம்பா, அது உன்னோட இஷ்டம்பா, நான் இதுல கண்டுக்க மாட்டேன்பா. முடிஞ்சுதா? இப்ப பாருங்க யூ ப்ரொனவுன் டு ப்ரப்போசிஷன் அதுக்கு முன்னாடி வர்றதுனால இஸ்ங்கிறது லிங்கிங் வெர்ப். லிங்கிங் வெர்புக்கு அப்புறம் அதோட பண்பு குறிக்கிறதுனால அப்போ வந்து அட்ஜெக்டிவ். இட் வந்து ப்ரொனவுன். இது கொஞ்சம் கஷ்டமானாலும் நீங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ண கரெக்டா வந்துடும். ஐ மிஸ் யூ இது ரெகுலரா சொல்றது தான். ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூங்கிறது. இப்ப ஐ வந்து ப்ரொனவுன், யூ வந்து Pronoun. மிஸ் வந்து verb. Pronoun. Miss வந்து verb. அவ்வளவுதான் முடிஞ்சது. வெரி குட். இப்ப பாருங்க சதீஷ், ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துருவீங்க. ரொம்ப முன்ன பின்ன அந்த கிராமர் ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வெளில அப்படியே வந்து நிற்கும். ஐ அக்ரி வித் யூ. I. Pronoun. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அக்ரி. Verb. மெயின் வெர்ப் சொல்றதே சொல்லி Main verb. Main verb. Main verb. யூ Pronoun. Pronoun. ப்ரொனவுனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? With you. இப்பதான் பார்த்தோம். With you. ப்ரொனவுனுக்கு முன்னாடி Preposition. ப்ரிப்போசிஷன். ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ ப்ரிப்போசிஷன் இருக்கும். அந்த ரூல் ரொம்ப 2-3 ரூல் தான், அவ்வளவுதான். ஒரு சின்ன வட்டம் தான், அவ்வளவுதான். I don't agree. அப்படியே சொல்லிட்டே வாங்க. குயிக்கா அடிங்க. 10 நிமிஷம் இருக்கு. இன்னொரு 10 பண்ணிடலாம். ஐ ப்ரொனவுன். Pronoun. I pronoun. Do வந்து supporting verb. சூப்பர். Agree வந்து main verb. Not வந்து adverb. Adverb. நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. இது எல்லாமே டே டு டே லைஃப்ல பேசுறதுதான். நம்ம Not agree. Not at all. சூப்பர். ஆளுக்கு வாங்க ஃபர்ஸ்ட். ஆள் என்னவா இருக்கும்? ஆள் Not All. at all. எல்லாமே. அவன், நான், நீ, அவனோட எல்லாரும். எல்லாரும். So noun. ப்ரொனவுன் நவுன் இல்ல, ப்ரொனவுன். Okay. Pronoun. இந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி அட்டு வந்து அந்த அட்டு என்னவா இருக்கும்? Pronoun முன்னாடி வந்துச்சுன்னா preposition. ப்ரொபோசிஷன் முடிஞ்சது. நாட் வந்து எப்பயுமே அட்வர்ப் தான். முடிஞ்சது. நாட் அட் ஆல். இப்ப அந்த எல்லோரும் எல்லாங்கிறது பெரிய வார்த்தை. இதுல நாட் அட் ஆல் இல்லப்பா, இல்லவே இல்லப்பா சொல்றேன் பாத்தீங்களா? இல்லவே இல்லை, அதுதான் அது. நாட் அட் ஆல், இல்லவே இல்லை, நாட் அட் ஆல். நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அடுத்தது கிளீனா பார்க்கலாம். நீங்க I'm proud of you. எல்லா ரூல்ஸையுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஐ கொண்டு வாங்க. ஐ வந்து pronoun. எக்ஸலென்ட். ஆம் பாக்குறப்ப பின்னாடி ஃபுல்லா Supporting verb. இல்லைன்னா மெயின் வெர்ப்னு சொல்லலாம். Main verb. Pronoun. Half மட்டும் correct ஆ வரும். மெயின் வெர்ப். எல்லா லிங்கிங் வெர்பும் மெயின் வெர்ப் தான். ஏன்னா அது ஒரு மட்டும் தான் இருக்கும். ஒன்று மட்டும் தான். என்ன அருமையா. இப்ப வர யூக்கு வாங்க. யூக்கு வந்துட்டு வாங்க. You வந்து pronoun. ஆஃப். So, obviously off வந்து preposition. Preposition. இப்ப பாருங்க நான் எப்படி இருக்கேன்? ப்ரௌடா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நான் என்ன குறிக்குது? என்னங்கிறத ப்ரொனவுனோட பண்பை குறிக்குது. நவுனோட பண்பையோ ப்ரொனவுனோட பண்பையோ குறிச்சா அது என்னது? Adverb. நவுனோட பண்பு. Preposition. நவுனோட பண்பு தான் ப்ரொனவுன். ஐங்கிறது தம்பையாங்கிறது நவுனு, ஐங்கிறது ப்ரொனவுன். ரெண்டும் ஒண்ணுதான். பேரு தான் மாறிடு.
கேரக்டர் ஒண்ணுதான். அப்ப ம். இப்ப ஐயோட பண்பை குறிச்சா அது என்னது? அந்த 8ல என்னது? நமக்கு தெரியும். ப்ரிபோசிஷன், இல்ல நவுனோட பண்பை குறிச்சா என்னது? அட்ஜெக்டிவ். 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 ப்ரௌடு வந்து அட்ஜெக்டிவ். ஐ pronoun, am linking verb, proud adjective, of preposition, you pronoun. முடிஞ்சதா? எவ்வளவு ரூல்ஸ் அப்ளை ஆயிருக்கு பாருங்க. என்ன கிளீனா இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? I am proud of you. I pronoun, ஐ ப்ரொனவுன். am linking verb. linking verb பக்கத்துல எப்பயுமே adjective தான் உட்கார்ந்திருக்கு பாருங்க. I am angry. இப்ப சொன்னா எப்படி பண்ணுறது? I am hungry. நான் எப்படி இருக்கேன்? பசியோட இருக்கேன். அப்ப ஹங்கிரிங்கிறது என்னது? adjective தான். நான் எப்படி இருக்கேன்னு என்னோட பண்பை தான் குறிக்குது. ரைட்? I am angry. நான் எப்படி இருக்கேன்? ஐம் ப்ரௌட். ஐ எம் ப்ரௌட். நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் உன்னால. ஆம், ரைட். இப்ப I am happy. உன்னால நான் சந்தோஷமா இருக்கேன். இது பெருமைப்படுறேன். நான் ஒண்ணு பெருமைப்படுறேன். உன்னால நான் பெருமைப்படுறேன். பெருமை சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஊருக்கே பெருமை. எஸ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் 27 27 நல்லா பாருங்க, இதை கொண்டு வாங்க. யூ ஆர் வெல்கம். யூ ஆர் வெல்கம். இப்ப நார்மலா பேசலாம். தேங்க்யூ, யூ ஆர் வெல்கம். யூ ப்ரொனவுன். ஆர் உடனே சொல்லிடணும். லிங்க் வெர்பு, மெயின் வெர்பு. போட்டுருங்க. அப்ப வெல்கம் வந்து அட்ஜெக்டிவ் தான். நீ என்ன பண்ண? வரவேற்கப்படுகிறாய். இப்ப இன்னொன்னு கூட சொல்லலாமா? வெல்கம், வெல்கேம், வெல்கம். வெல்கம் வந்து வெர்பா போட்டு பாசிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். போட்டு ஆர் வந்துட்டு சப்போர்ட்டிங் வெர்ப். ஆர் வந்து அப்ப சப்போர்ட்டிங் வெர்பா மாறுமா? இதுதான் இங்கிலீஷ்ல. வெல்கம் வந்து இந்த சைடு பார்த்தா அட்ஜெக்டிவ், ஆக்டிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். நீங்க பாசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் வெர்ப். சார் அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லுங்களேன். அது எப்படி? ஆக்டிவ் வாய்ஸ்ல யூ நீங்க ஆர் அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல சொன்னாக்க வெல்கம் வந்து அட்ஜெக்டிவ். ஏன்னா ஆருக்கு பக்கத்துல இருக்க ஆறு வந்து மெயின் வெர்ப். பாசிவ் வாய்ஸ்ல சொன்னா ஆறு வந்து சப்போர்ட்டிங் வெர்பா மாறிடுது. இப்போ ஒண்ணு பார்க்கலாமா? ஐ எம் சர்ப்ரைஸ். அதை வச்சு கொண்டு வரும். ஐ எம் சர்ப்ரைஸ், ஐ எம் சர்ப்ரைஸ். நான் எப்படி இருக்கேன்னு ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு. நான் எப்படி இருக்கேன்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். ஐ எம் சர்ப்ரைஸ், ஐ எம் சர்ப்ரைஸ். நான் எப்படி இருக்கேன்? ஆச்சரியமா. அப்ப ஐ எம் சர்ப்ரைஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல போட்டீங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்ல போட்டீங்கன்னா சர்ப்ரைஸ் அட்ஜெக்டிவ் மாதிரி தான். நான் எப்படி இருக்கேன்? ஆச்சரியமா இருக்கு. ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு பை ஹிம்னு போடுங்க. பை ஹிம் ஆட் பண்ணுங்க. உடனே அது பாசிவ் வாய்ஸா மாறிடுதுங்களா? அது மாதிரி இருக்குதா? சர்ப்ரைஸ்டு மெயின் வெர்பா மாதிரி இருக்குதா? இந்த இடத்துல சர்ப்ரைஸ்டு வந்து அட்ஜெக்டிவா இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல. பாசிவ் வாய்ஸா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மெயின் வெர்பா மாதிரி இருக்குது. இது புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? புரியலன்னா கேட்கணும். இல்ல சார், எனக்கு சரி, புரியல. இன்னும் ஒரு டைம் சொல்லிருங்கண்ணே. ஐ எம் சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறதுல இப்ப ஐ வந்து ப்ரொனவுன், ஆம் வந்து ஆம் வந்து சப்போர்ட். நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஆம் வந்து மெயின் வெர்ப். மெயின் வெர்பு. சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது இப்ப வந்து ஐ ஆம் ஆங்கிரில இருந்து வாங்க. அட்ஜெக்டிவ். கோவமா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? கோவமா இருக்கேன். அப்ப ஆங்கிரி வந்து அட்ஜெக்டிவா? இந்த அட்ஜெக்டிவ் பொசிஷன்ல சர்ப்ரைஸ் உட்காருது. நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல இப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஐ எம் சர்ப்ரைஸ்ட்னு ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும்போது ஐ எம் சர்ப்ரைஸ்ட்னு போட்டு சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணி பை ஹிம்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், பாசிவ் வாய்ஸா மாறிடுது பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ஐ எம் சர்ப்ரைஸ்ட் பை ஹிம். ஓகே, அவனால நான் சர்ப்ரைஸ் ஆனேன். அவன் என்ன ஆச்சரியப்பட வைத்தான், அவனால் நான் ஆச்சரியப்படுகிறேன். பட்டேன். ஓகே. இந்த இடத்துல சர்ப்ரைஸ்ட் வந்து மெயின் வெர்பா மாறிடுது. ஓகே, மெயின் வெர்பா மாறிடுது. சோ அதுதான் கணக்கு. நீங்க இவ்வளவு டீப்பா கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஆக்டிவ் வாய்ஸ் முடிஞ்சு போச்சு. பாசிவ் வாய்ஸ் வரப்போ பை எல்லாம் போட்டு சப்ஜெக்டை போட்டு கொண்டு வந்து வருவாங்க. யூ ஆர் வெல்கம் வந்து நீ வரவேற்கப்படுகிறாய், பாசிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். நீ வரவேற்கப்படுகிறாய், அவரே தான் அது சொல்றவரு, எதிரில் உள்ளவர் தான். நீ வரவேற்கப்படுகிறாய் அப்படிங்கிறப்ப பாசிவ் வாய்ஸா மாறுது. ரைட்? தமிழ்ல பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஒரு லாங்குவேஜ் தமிழ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேற மாதிரி கொண்டு வராங்க. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. உங்களை வரவேற்கிறோம். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு அருமையா அந்த லாங்குவேஜ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. இங்க டிஃபரன்ஸ் காட்டணும் பாத்தீங்களா? இந்த டிஃபரன்ஸ் காட்ட முடியாது போனதுனால தான் இந்த கஷ்டம் நமக்கு, இந்த வழி, இந்த சஃபரிங் நமக்கு வர்றது தான். நெக்ஸ்ட் 30ஓட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா 60 தட்ஸ் எனஃப். அது போதும். தட்ஸ் எனஃப், அது போதும். இப்ப சொல்லுங்க தட்.
That That pronoun. pronoun. பியூட்டிஃபுல். இஸ் Main verb, linked Main verb. லிங்கிங் வெர்ப். எக்ஸலென்ட். எனஃப். அது வந்ததுன்னா எனஃப் என்னவா இருக்கும்? Adjective. That is enough. Adjective. Adjective. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சூப்பர், சூப்பர். எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க லாங்குவேஜ். 29. Keep it up. எஸ். கீப் Keep verb. வெர்ப். இட் Pronoun. Pronoun. அப். It. Keep it அப்ல up. முடியுது. முடியிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாரு. எப்படி கீப் அப். எப்படி எப்படி கீப் அப். இது ஃப்ரேசல் வெர்ப். கீப் வந்து மெயின் வெர்ப், அப் வந்து அட்வெர்ப். ஒரு மெயின் வெர்பையும் அட்வெர்பையும் கூட்டினா ஃப்ரேசல் வெர்ப் வந்துடும். நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரேசல் வெர்ப் நம்ம ஒரு பெரிய செஷன் எடுத்தோம். கீப் அப் இல்லைங்களா? சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆஃப். சுவிட்சுங்கிறது மெயின் வெர்ப், ஆனுங்கிறது அட்வெர்ப். அது போடுறப்ப அந்த கேரக்டரே மாறி பாருங்க. சுவிட்ச் ஆன். இந்த ஆனை தூக்கிட்டு ஆஃப் போட்டீங்கன்னா ஆப்போசிட்டா மாறுது பார்த்தீங்களா? ஸோ மெயின் வெர்ப் பக்கத்துல ஃப்ரேசல் வெர்ப்ல என்ன இருக்கும்னா அட்வெர்ப் இருக்கும். கீப் மெயின் வெர்ப், இட் pronoun, up adverb. சூப்பர். லாஸ்ட் ஒன் ஃபார் தி டே. சூப்பரானது லாஸ்ட் ஒன். சூப்பர். நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணுங்க. I'm on your side. I'm on your side. நான் உன் பக்கத்துல இருக்கேன், உன் பக்கத்துல இருக்கேன், உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறது தான். I am on your side. இப்ப கொண்டு வாங்க. I வந்து pronoun. வெரி குட். Am வந்து main verb, linked verb. வெரி குட். பின்னாடி ஈஸி ஆயிடும். ஏன்னா ஃபிகர் அவுட் பண்ணணும் படிக்கிறது. இப்ப Side. ஆண் வந்து No, side. ஆண் வந்து ஒரு பகுதியை ஒரு வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை கனெக்ட் பண்றது. ஆண் வந்து Okay. Side அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து noun. பியூட்டிஃபுல். இதுதான் இந்த கிளாஸ்ல இருந்து 1 hour கிளாஸ்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னா நவுன் ஐடென்டிஃபை பண்றது தான். ஏன்னா நவுன் ஐடென்டிஃபை பண்ண யுவர் என்ன வரும்? நவுனோட பண்பை குறிக்குது. யாரோட சைடு, யார் So சைடு? Adjective. adjective. அட்ஜெக்டிவ். அப்புறம் கனெக்ட் பண்றது ஆண் ப்ரொபோஷன். On ப்ரொபோஷன் preposition. இப்ப பாருங்க சைடு நவுன், யுவர் அட்ஜெக்டிவ், யுவர் சைடு நவுன் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ் முன்னாடி ஆன் ப்ரொபோஷன், ஆம் வந்து லிங்கிங் வெர்ப், ஐ வந்து ப்ரொனவுன். Pronoun. ஒரு பகுதியா யுவர் சைடுங்கிற இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்ற ப்ரொபோஷன் தான் ஆண். வா, இதை நீங்க பண்ணிட்டா போதும். இதுதான் எனக்கு வேணும். அதுக்கு வேற அணி வேற பிரிச்சுட்டு சேர்க்கறது. கோக்கிறது தான் நீங்க பேசுறது. நீங்க பேசுறப்ப அப்படியே எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணுவீங்க. இது படிக்கணுங்கிறப்ப இதை அப்படியே பிரிப்பீங்க. அவ்வளவுதான். சூப்பர். வெரி நைஸ். நம்ம டியூஸ்டே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதை விடாம கண்டினியூ பண்ணுவோம். இது 200 phrases இது பண்ணியிருக்கேன். அதாவது டே டு டே லைஃப்ல மார்னிங் டு நைட் நம்ம பேசுற விஷயம் அதை அப்படியே கொண்டு வந்து கிராமரை உள்ள கொண்டு வந்துடலாம். மோர் தென் எனிதிங் எல்ஸ் தப்பு இல்லாம கன்சல்ட் பண்ணணும். அவ்வளவுதான் கன்சல்ட் பண்றது. அதுக்கு அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பயன்படும். வெரி குட். Thank you so much. Thank you so much, sir. Yes, sir. Have a Thank good you. evening. Bye. Bye. Have a nice weekend. Thank you. Thank you, sir. Thank you, sir. Sure. Thank you very much.